நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 34. 1 Corinthians chapter 15 verse 34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். இந்த வசனத்துடைய துவக்க பகுதி கிறிஸ்தவத்தின் அடிப்படையான சத்தியத்தை விவரிக்குது. அதுலயும் குறிப்பா நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு. இந்த விழித்திருக்கிறது குறித்து நாம கடந்த நாட்கள்ல இருந்து அநேக காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். நாம எதுல விழித்திருக்கணும்னு கேட்டா, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே விழிப்புள்ளதாகவே இருக்கணும். அதுலயும் முக்கியமா ஆவிக்குரிய வாழ்க்கை விழிப்புள்ளதா இருக்கணும்னு சொல்றோம். ஆனா அதற்கும் மேல இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கணும். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்படுகிறோம். அப்படியாக திருவசனத்தை சுவிசேஷமாக கேள்விப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நாம பாவத்திற்கு மறிக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அதையே நீதி கேட்க விழித்து கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சத்தியமே கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்கு. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லும் போது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை மறைத்திருக்கிறதும் தேவ நீதியில விழித்திருக்கிறதும் அவசியமா இருக்கு. அந்தபடி இல்லாம நாம அந்த நீதிக்கு பிழைத்தவர்களாக இல்லாத போது மறுபடியுமாக மறித்தவர்களாக நித்திரை செய்கிறவர்களாகவே காணப்படுவோம். இந்தபடியாக இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த வசனத்துல மேற்படியா பவுலடியார் என்ன சொல்றாருன்னா, சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. எப்போ நமக்கு தேவனை பற்றி அறிவில்லாம போகுது? நம்முடைய வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாத போது. வேதமே நமக்கு தேவனை பற்றிய அறிவை அறிவிக்குது. அந்த வேதத்தை எல்லாராலையும் தனிப்பட்ட விதத்துல புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பிரசங்கங்கள்லையும் உபதேசங்கள்லையும் தேவனை குறித்த காரியங்களை கேட்டு அறிந்து கொள்றாங்க. அப்படியாக தேவனை பற்றி அறிகிற அறிவை இந்த உபதேசங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளும் போது அது சரியான உபதேசமாக இருக்கணும். அந்த உபதேசம் தவறாக இருக்கும்போது நாம சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளாத போது நாம நீதிக்கு பிழைத்திருப்பவர்களாக, அதாவது நீதிக்கேற்க விழித்து கொண்டிருப்பவர்களாக இருக்க முடியாது. அப்போ சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவுல மேம்படுகிறவர்களாக இருக்கணும். அதனால்தான் கடந்த மாதத்துல கூட தேவனை அறிகிற அறிவை மையப்படுத்தி அநேக காரியங்களை நாம பார்த்தோம். அந்தபடியா பவுலடியார் கொரிந்து சபையினருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நிறைவு பகுதியில உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. எதற்காக அவங்களுக்கு வெட்கம் உண்டாகணும்? அவங்க சில தவறான உபதேசங்கள்ல இழுப்புண்டு போயிருக்கிறாங்க. அது எந்த விஷயத்துலங்கிறத இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 35வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆகிலும் மரித்தோடு எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். அப்போ உயிர்த்தெழுதலை பற்றின தவறான ஒரு உபதேசத்திற்குள்ளார கொரிந்து சபையினர் போயிருக்கிறாங்க. நிறைய பேரு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கள்ள போதனைகள்ல விழுந்து போனவங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த உயிர்த்தெழுதலும் மூல உபதேசமா இருக்கு. இந்த உபதேசமே இல்லைன்னு சொல்லப்பட்டா அது தேவனை அறிகிற அறிவை அடையாம போனதை காண்பிக்குது இல்லையா? உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுத நாம விசுவாசிக்காம இருக்கிறோங்கிறது அர்த்தம். அவர் முதற்பலனானது மூலமாக நாம் எல்லாரும் பிற்பாடு உயிர்த்தெழுப்பப்படுவோங்கிறதையும் நாம விசுவாசிக்காம இருக்கிறோங்கிறது அர்த்தம். இந்தபடியாக தேவனுடைய வருகையை குறித்தோ இல்ல உயிர்த்தெழுதலை குறித்தோ சரியான புரிதல் இல்லாம போகும் வகையில கொரிந்து சபையானது நடத்தப்பட்டிருக்கு. அதனால்தான் இந்த அதிகாரத்துடைய பின்பகுதியில நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய வருகையில மறுரூபமாக்கப்படுகிறதும் அதற்கு முன்பாக மரித்தோர் உயிர்த்தெழுப்பப்படுவதும் விவரிக்கப்பட்டிருக்கும். இந்தபடியாக உயிர்த்தெழுதலை பற்றின சத்தியமே இல்லைன்னு கொரிந்து சபையார் நம்புகிற விதமாக சிலர் ஆகாத காரியங்களை அவங்களுக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்காக தான் பவுலடியார் 33வது வசனத்துல மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. இந்தபடியாக சரியான உபதேசத்தை பெற்றுக்கொள்ளாத போது அது சத்தியத்தை விட்டு விலக செய்து
கிறிஸ்தவத்தின் அடிப்படை காரியங்களையே மாற்றுகிற விதமாக இருக்கு. நாம பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கேற்க விழித்திருப்பவர்களாக இருக்கணும். அப்படி தேவ நீதியில விழித்திருக்கிறவர்களாக நாம இருக்கிறோமா? இதை நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் அடிப்படை சத்தியத்துல கூட ஒரு தேர்ன அனுபவத்திற்குள்ளார வராம இருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி நித்திரையை விட்டு எழும்ப முடியும்? அதுவும் இது கடைசி காலமா இருக்கு. ரோமர் 13 அதிகாரம் 11 சொல்லப்பட்டபடி நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்முடைய ரட்சிப்பு இன்னும் சமீபமா இருக்கு. நாம என்ன செய்யணும்? நித்திரையை விட்டு எழுந்தவர்களாக விழிப்புள்ளவர்களாக செயல்படணும். அப்படி தேவ நீதியில விழித்திருக்கும் போது நாம சரியான ஜீவ மார்க்க பாதையில நடப்பவர்களாக இருப்போம். அப்படியாகவே தேவனுடைய வருகையை அறிந்து கொள்கிற ஆவிக்குரிய விழிப்பும் நம்மிடத்துல இருக்கும். அவர் நமக்காக நியமித்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற விதமாகவும் இருக்கும். இந்தபடியாக நாம தூங்குகிறவர்களாக இருக்காம விழித்து கொண்டு மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். அப்படியாகவே கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார் என்று எபேசியர் 5 அதிகாரம் 14 சொல்லுது. இந்தபடியாக நாம சரியான உபதேசத்தை கேட்டுக்கொண்டு தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ளணும். அப்படியாகவே விழித்திருப்பவர்களாக காணப்படுவோம். ஆனா இன்னும் சில கிறிஸ்தவர்கள் தேவனை ஆதாயத்திற்காகவே பற்றி கொண்டு அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன நேரிடும்னு சொல்லி ரோமர் 1 அதிகாரம் 28 சொல்லுது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். இந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை நாம அடையாம போகும்போது தகாத சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தின் பாவ காரியங்களுக்குள்ளார சிக்கொண்டு போனவர்களாக இன்னும் பாவத்தில் மரித்தவர்களாக நித்திரை செய்கிறவர்களாகவே காணப்படுவோம். அப்படி நாம இருக்காம தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக விழித்திருப்பவர்களாக காணப்படணும். அதுவும் தேவ நீதியில விழித்திருப்பவர்களாக காணப்படணும். அதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பாவத்திற்கு மரித்தவர்களாக நீதிக்கேற்க விழித்திருப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க உம்முடையவர்களாக இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமே பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீதியில விழித்திருப்பவர்களாகவும் இருப்பதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நீதிக்கேற்ற விழிப்பு எங்க ஒவ்வொரு இடத்துலையும் காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, அதை உண்மை அறிகிற அறிவினாலேயே பெற்றுக்கொள்கிறோங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க தகப்பனே. அப்படியாக சரியான உபதேசத்தை கேட்டு சத்தியத்தின் பாதையில நடக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பாட்டுங்கப்பா. அந்தபடியாகவே நீதிக்கேற்க விழித்திருக்க முடியுங்கிறத அறிந்து கொண்டு உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.